ஓம் சக்தி. ஆறாவது புலன் உள்ளுணர்வு. பதிவு 7. என்னுடைய அனுபவம் ஒன்றை நான் இங்கே பதிவிடுகிறேன். நாங்கள் ஒரு சிறு தொழில் முனைவோராக இயந்திரங்களின் உதிரி பாகங்களை பெங்களூர் போன்ற பெரு நகரங்களில் இருந்து தெரிவித்து கோவையில் உள்ள மோட்டார் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அளித்து வந்தோம். அத்தொழில் நிமித்தமாக பெற்ற கடன் தொகை வங்கியில் நிலுவையில் இருந்தது. இதற்கிடையில் எங்கள் நகைகளும் அடமானத்தில் அதே வங்கியில் வைக்கப்பட்டிருந்தது. எங்கள் நகைகளை திருப்பி எடுத்து விற்கும்படி செய்திட வங்கியில் பணம் செலுத்தினேன். வங்கி அதிகாரிகளோ அதனை கடன் தொகைக்கு தவணையாக பிடித்தம் செய்ய எண்ணினர். எனக்கு இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையாயிற்று. சற்றே பதட்டத்துடன் வங்கியில் அமர்ந்திருந்தேன். என் மனமோ அருள் திரு அம்மா அவர்களை எண்ணியபடி உதவிட கோரியது. சில நொடிகளில் அருள் திரு அம்மா அவர்கள் என்பதில் என் உணர்வு நிலையை ஊடுருவியது. பயப்படாதே, அவர்களே உன்னை அழைத்து கணக்கிட்டு நகையை தருவார்கள் என்ற பதில் என்னை அமைதியடைய செய்தது. சில நொடிகளில் அம்மா அவர்களின் அருள் செயல்பட சூழ்நிலை மாறியது. தலைமை அலுவலர் என்னை அழைத்து நகையினை கணக்கிட்டு தந்துவிட்டார்கள். நாம் தற்பொழுது கவனிப்போம். நான் அருள் திரு அம்மா அவர்களை உதவிட வேண்டி பிரார்த்தித்த சமயம் பதட்டமான நிலையில் இருந்தேன். அருள் திரு அம்மா அவர்கள் என்னை உணர செய்திட என் மனத்தளத்தினுள் தன்னுடைய பதிலை ஊடுருவ செய்து உடனிருப்பதை உணர்த்தினார்கள். இந்நிகழ்வு ஆறாவது புலனின் உள் உணர்வு திறனை எனக்கு அன்று உணர்த்தியதோடு தொலைவில் இருப்பதாக தோன்றிய எண்ணம் உருமாறி இறை சக்தி உள் இருப்பதையும் உணர்த்தியது. தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.